ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். 3/4 கப்பு உளுந்து சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும்போது அலுமினிய பாத்திரம் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் வறுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க. அதனால் பாத்திரமும் அகலமான பாத்திரமாக இருக்கணும். இப்போ 3/4 கப்பு உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுக்கணுங்க. வறுக்கும்போது நல்லா வாசனை வரும். அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போ அடுத்ததாக அதே 3/4 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உளுந்து எடுக்கிறீங்களோ அதே அளவு சரிசமமாக கடலைப்பருப்பு எடுத்துக்கணுங்க. இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து கொட்டிடலாம். அதே கப்பில் 1/4 கப்பு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க. இந்த எள்ளு சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு சேர்த்து பண்ணுங்கள். நிறமும் நல்லாயிருக்கும். இந்த எள்ளு நல்லா வெடித்து வரட்டும். வெடித்து வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ அதே கடாயில் வரமிளகா 1 கப்பு சேர்த்துக்கலாங்க. காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வறுக்கும்போது நெடியடிக்காது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வரமிளகாயை வறுத்துக்கலாங்க. 3/4 கப்பு உளுந்து, 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு எள்ளு, 1 கப்பு வரமிளகா. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ நல்லா இது வறுபட்டதுக்கு அப்புறமா இதையும் எடுத்து வச்சிடலாங்க. அடுத்ததாக தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். கல் உப்பு வறுக்காமல் போட்டிங்கன்னா பொடி சீக்கிரம் கெட்டு போயிருங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு போட்டிங்கன்னா அந்த தண்ணிலாம் இருக்காது, நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். உப்பு இந்த மாதிரி வறுத்துட்டு தான் சேர்க்கணும் எப்போதுமே. இப்போ அதே கடாயில் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். கட்டி பெருங்காயம் சேர்த்து பண்ணும்போது தான் நல்லா வாசனையாக இருக்கும் பொடி. இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா அமுத்தி விட்டுடலாங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் கொட்டி நம்ம பிளேட்டில் வறுத்ததெல்லாம் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சிடலாங்க. உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. நல்ல நிறமாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.